ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா உங்கள் எம்எம்ஜே கார்ஸில் வந்து டாட்டா ஏசி ஹச்டி 2014 மாடலு 3 ஓனரு வண்டி பார்த்தீங்கன்னா பக்கா கண்டிஷனில் இருக்குது. பெயிண்டெல்லாம் அடித்து வச்சுருக்கோம். எஃப்சி இன்சூரன்ஸு எடுத்து கொடுத்துருவாங்க. இல்லை நீங்கள் வாங்கி எடுக்கணும்னா பேர் மாற்றி எடுத்துக்கலாம். பேர் மாற்றி எடுத்துறதுக்கு எல்லோரும் பயப்படுறாங்க. எஃப்சி எடுத்து கொடுத்துட்டோம்னா நீங்கள் பேர் மாற்றாமல் அப்படியே ஓட்டிகிட்டு இருக்கிறீங்க, ஓடிபி எங்களுக்கு வரும்னு சொல்கிறாங்க. அதனால தான் 2-3 வண்டி வந்து எஃப்சி எடுக்காமல் நம்ம போட்டோம். விருப்பப்படுறவங்களும் நம்ம எஃப்சி நம்ம எடுத்தே கொடுத்துர்லாம். மாதிரிலாம் இல்லை. இப்போ ஆர்டிஓ ஆஃபீஸ் ரொம்ப ஸ்ட்ரிக்ட் ஆக்கிட்டாங்க. நீங்கள் ஏதாச்சும் ஒன்று போய் ஃபைன் வாங்கினீங்கன்னா அவங்களுக்கு மெசேஜ் போகுது. அதனால தான் வாங்குகிறவங்க வந்து பார்த்திங்கன்னா ஓடிபி போகிறனால பயப்படுறாங்க. ஏதாச்சும் ஒன்று போகிற வழி ஏதாச்சும் ஒன்று அசம்பாவிதங்கள் நடந்துச்சுன்னா அது ஓனர் சாருங்கனால தான் எஃப்சி இன்சூரன்ஸ் எடுக்கலை. மற்றபடி எல்லாமே எஃப்சி இன்சூரன்ஸ் எடுத்துக்கலாம். இப்போ வண்டியை பற்றி பார்ப்போம். டாட்டா ஏசி ஹச்டி மாடலு 2014 3 ஓனரு. வண்டி ஆன்லைன் ஃபைனின்னு எதுவுமே இல்லை. வண்டி கஸ்டமர்கிட்ட தான் இருக்குது. வண்டி நம்பர் பார்த்தீங்கன்னா TN 63 AH 6972. வண்டி பக்கா குவாலிட்டியில் இருக்குது, ஒரிஜினாலிட்டியோடு இருக்குது. எஃப்சி இன்சூரன்ஸ் இப்போ தான் முடிஞ்சிச்சு. ஆன்லைனில் அடித்து பார்த்துக்கோங்க, ஃபைனின்னு எதுவுமே கிடையாது. வண்டியை பார்ப்போம். இப்போ ஃபஸ்ட்டு எப்போவுமே நம்ம காமிக்கிறது வந்து பார்த்திங்கன்னா அவுட்டரை தான் காமிப்போம். ஃபஸ்ட்டு பாடி லைனை பார்த்துக்கோங்க. ஸ்டிக்கரிங்கு, பெயிண்ட்டு, ஆர்டிஸ்ட்டை கூப்பிட்டு வரைஞ்சது எதுவுமே தேவையில்லை. நீங்கள் வண்டி எடுத்துகிட்டு அப்படியே எஃப்சி மாற்றிட்டு உங்கள் ஃபோன் நம்பரு இதெல்லாம் போட்டு வண்டி வாடகைக்கு எடுத்துகிட்டு போகலாம். 4 டயருமே நல்ல கண்டிஷனில் இருக்குது. ஃபஸ்ட்டு அவுட்டரை காமிக்கிறேன். பாடி வந்து பார்த்திங்கன்னா மணப்பாறை பாடி, ஆங்கிள் பாடி கிடையாது, பைப் பாடி. தொட்டியை பார்க்குறீங்களா? தொட்டியை காமிக்கலாம். தொட்டியை காமிக்கிறோம், பார்த்துக்கோங்க. மேலே ஏறியும் காமிக்கிறேன். பாடியெல்லாம் நல்லா குவாலிட்டியாக இருக்குது. டிங்கர் வேலையை இது வரைக்கும் எதுவுமே பார்க்கல. உங்களுக்கு எடுத்தோம்னா இன்ஜினும் நல்லா இருக்குது, பாடி லைன் நல்லா இருக்குது, எல்லாமே நல்லா இருக்குது. ஒரு ஆயில் சர்வீஸ் மட்டும் ஒன்று பண்ணிக்கோங்க. நான் பண்ணி ஓட்டியிருப்பாங்க போல். ரெண்டாயிரத்தி 14 மாடலு 3 ஓனரில் இருக்குது வண்டி. வண்டி அடிபடாத வண்டி, ஒரிஜினாலிட்டியாக இருக்குது. டாடா ஏசியில் இது இந்த மாதிரி நம்ம வண்டி இப்போ ஃபஸ்ட் டைம் நம்ம போடுறோம். லோன் வேணால் லோன் வசதியும் பண்ணி கொடுத்துர்லாம். உங்களுக்கு சிவில் எது இருந்துச்சுன்னா லோனும் கஸ்டமர் பண்ணி கொடுத்துருவாங்க. இப்போ பக்கத்தில் வந்து பாருங்கள். உள்ளுக்குள்ள இன்டீரியரு அதே மாதிரி இந்த சைடு இது பண்ணி பார்த்துக்கோங்க. அரிப்பிரிப்பு எதுவுமே கிடையாது. அதே மாதிரி தான் அங்கிட்டும். உள்ளுக்குள்ள இன்டீரியரு, சீட்டு கவரு. வண்டிக்கு ஸ்டெப்னி இல்லைங்க, ஸ்டெப்னி ஜாக்கியும் இல்லை. அது வாங்கணும். வாங்கி கொடுத்தாலும் கொடுத்துடலாம், இல்லை நீங்கள் வாங்கிக்கிறவங்க வாங்கிக்கலாம். பார்த்துட்டிங்களா? வாங்க அதே மாதிரி அங்கிட்டு போய் பார்க்கலாம். ஒரு வண்டி எடுத்தோமா நிம்மதியாக ஓட்டினோமான்னு இருக்கணும். அதுக்காக தான் நம்ம சொல்கிறது. நிறைய நண்பர்கள் கேட்குறீங்க விலையை போடுங்க விலையை போடுங்கன்னு. கம்ப்ளைண்ட்லேயே வந்து செல் நம்பர் கொடுத்துருக்கேன், அட்ரஸ் கொடுத்துருக்கேன். கால் பண்ணுங்க. எத்தனை பேர் கால் பண்ணாலும் அத்தனை பேருக்கு நம்ம ரெஸ்பான்சிபிலிட்டியாக தான் இருக்கிறோம். ஏனோ தானே நம்ம வீடியோ போடுறதில்ல. அதனால ஃபுல்லாக தரவாக செக் பண்ணியே நம்ம போடுறோம். மேட்டு
சேஸு. சேசிஸ் எந்த விதமான அரிப்பு திருப்பு எதுவுமே கிடையாது. வண்டி நீட்டாக இருக்குது. அதனால வண்டி எடுத்து போடுறோம், பார்த்துக்கோங்க. சேஸ்லாம் நல்லா செக் பண்ணிக்கோங்க. கட்டு அடிச்சிருக்காங்க. பேட்டரி அமரன் பேட்டரி தான் போட்டிருக்காங்க. மாதிரி இங்கிட்டும் பார்த்துக்கோங்க. ஆனால் சேஸில் எந்த விதமான அரிப்பு துரிப்பு இருக்காது. ஒரு சில இடத்துல கொஞ்சோண்டு இருக்கும், அது பேஸ்ட் வைக்க வேணான்னு சொல்லி விட்டாது. மற்றபடி எல்லாமே வண்டி நல்லாயிருக்கும். இப்போ அடுத்து உங்களுக்கு இண்டிகேட்டர், செக்கிங் லைட் எல்லாத்தையும் காமிக்கிறேன். லைட் செக்ஷனை பாருங்கள். 2 இண்டிகேட்டரு, அதே மாதிரி ஹார்னு. வண்டியை ஸ்டார்ட் பண்ணி காமிக்கிறோம். வயரிங் வேலையும் பார்த்து தான் வச்சுருக்குது. ஒரு சைடு மட்டும் பல்ப் எரியலை, என்னன்னு பார்த்துக்கலாம். ஸ்டிக்கரிங் எல்லாமே எவ்வளோ பார்த்து வச்சுருக்காங்க. ஹெட்லைட்டு, ஓகேங்களா. ஆர்னு அதே மாதிரி இன்ஜினும் நல்லாயிருக்கும். இன்ஜினை ஸ்டார்ட் பண்ணி காமிக்கிறேன். பார்த்துக்கோங்க. ஹீட்ரு கட் ஆனதுக்கப்புறம் போடுவோம். ஹீட்ரு எல்லாமே கட் ஆகிடுச்சிங்களா. ஹேண்ட் பிரேக் லைட்டு எரியும், ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் எரியாது. ஒவ்வொருத்தரையும் நம்ம சொல்லுவாங்கள்ல, கீரில் இருக்கா இல்லையான்னு சொல்லி பார்த்துட்டு நம்ம வண்டியை மூவ் பண்ணணுமோ. கொஞ்சம் இதில் நானே பண்ணிட்டேன். வண்டியை ஸ்டார்ட் பண்ணி காமிக்கிறேன். சைலன்சர் கீழே தான் இருக்குது. ரேஸ் பண்ணி காமிக்கிறேன். வண்டியை ஓட்டியும் காமிக்கிறேன். பாடி லைனை பார்த்துக்கோங்க. இன்ஜினை பார்க்கணுன்னா கூட இன்ஜினை கூட பார்க்கலாம். வண்டி ரன்னிங்கில் தான் இருக்குது. வாங்க அங்கிட்டு போய் பார்க்கலாம். சைலன்சர் லீக் இருந்துச்சு, சைலன்சரையும் பற்ற வச்சாச்சு. பார்த்துக்கோங்க வண்டியை. நீங்கள் எடுத்துக்கலாம், எடுத்து பார்க்கலாம்.
ஆயில் கேஜை பிடிங்கி பார்க்கறனால ஆயில் கேஜை பிடிங்கி பார்த்துக்கோங்க. புகையெல்லாம் வராது. ரேஸ் பண்ணி பார்க்கறனால பார்த்துக்கோங்க. ஆயிலாம் வண்டி இன்ஜினியரிங் எல்லாமே நல்லா இருக்குது. இப்போ டஸ்ட்டு தான் பார்த்துக்கோங்க. பாடி லைனு, சீட் பெல்ட் இருக்குது. நம்ம தூக்கி மாற்றிடுவோம். வாங்க வண்டியை ஓட்டி காமிக்கிறேன். இன்டீரியர் பார்த்துக்கோங்க. மேலே லைட் எரியும். எல்லாமே ஒர்க்கிங் தான். வாங்க வண்டியை ஓட்டி காமிக்கிறேன். கிளச்சை முடிச்சிட்டோம். ஃபஸ்ட்டு கீர் போடுறோம். ஹேண்ட் பிரேக் எடுத்து விட்றோம். வண்டியை மூவ் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு கீரில் வண்டி போகுது. கொஞ்சம் செகண்ட் கீர் போடுறோம். வண்டி செகண்ட் கீரில் மூவ் ஆகுது. வண்டி ரிவர்ஸ் கீரு. வண்டியெல்லாம் இன்ஜின்லாம் நல்லா இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ரிவர்ஸ் கீர் இது. மறுபடியும் வண்டியை செகண்ட் கீரை போட்டு எல்லா கீரும் உழுதுதாங்கிறது பார்க்குறதுக்கு தான் எடுத்தோம். தேர்ட் கீரு, ஃபோர்த்து கீரு. ஓட்டி பார்க்குறவங்க 1 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர் கூட ஓட்டி பாருங்கள். ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மறுபடியும் ஒரு சொல்கிறோம். டாடா ஏசி 2014 மாடலு, 3 ஓனரு, எஃப்சி இன்சூரன்ஸ் மட்டும் எடுக்கணும். பெயிண்டிங் ரேட்டு கேட்குறீங்க. ரேட்டு எல்லா பேத்துக்குமே ஃபோனில் நான் சொல்கிறேன். வீடியோவில் வந்து போடுறேன்னு சொல்லி கேட்டுட்ருக்குறீங்க. அப்படி நம்ம போட முடியாது. அப்படி போட்டோம்னா அது ஒரு மாதிரி ஆகி போயிடும். வண்டி வந்து கஸ்டமர்கிட்டே இருக்குது. 2014 மாடலு, 3 ஓனரு, எஃப்சி இன்சூரன்ஸ் எடுக்கணும். மற்ற எல்லா ஒர்க்குமே பண்ணி வச்சுருக்காங்க. விருப்பம் உள்ளவங்க ஃபோன் பண்ணி கேளுங்க, சொல்கிறேன். லொக்கேஷன் வந்து பார்த்திங்கன்னா திண்டுக்கல். நல்ல முறையில் வண்டி வாங்கி நல்ல முறையில் பயணம் செய்ய அனைவரும் வாழ்த்துக்கள். நன்றி. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.